சித்தையன்கோட்டை பேரூராட்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நியாய விலை கடை மற்றும் நூலகம் திறப்பு விழா தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சித்தையன்கோட்டை பேரூராட்சி பகுதிகளில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி நியாய விலை கடை மற்றும் நூலக கட்டிடத்தினை திறந்து வைத்தார். அப்போது அவர் சிறப்புரையாற்றுகையில், சித்தையன்கோட்டை வடக்கு தெரு 2வது வார்டு இஸ்லாமிய பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய நியாய விலை கடை ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டும், சித்தையன்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிளை நூலகம் ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக முதல்வர் மக்களின் நலனுக்காக பல்வேறு நல திட்டங்களை அறிவித்தும் அவற்றை செயல்படுத்தியும் வருகிறார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலும் அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடையும் வகையிலும் இந்த அரசானது செயல்பட்டு வருகிறது. இதில் ஜாதி, மதம், இனம் பாகுபாடு இன்றி அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு ஏற்றவாறு தமிழக அரசு அனைவரின் ஒருமித்த கருத்தோடும் பொதுமக்களுக்கு தம் கடமைகளை செய்து வருகிறது. இதனை அனைத்து மக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார். இந்நிகழ்வில் ஆத்தூர் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன், செயற்குழு உறுப்பினர் நடராஜன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் காங்கேயன், வட்டாட்சியர் முத்துமுருகன், மாவட்ட கவுன்சிலர் பாஸ்கரன், பேரூராட்சி மன்ற தலைவர் போதும் பொன்னு முரளி, துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், செயல் அலுவலர் ஜெயமாலு, நகர செயலாளர் சக்திவேல், வக்கீல் மரைக்காயர், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் முகமது ரஃபீக், தலைமை நிலைய எழுத்தாளர் அப்துல் கரீம், துப்புரவு ஆய்வாளர் அபுபக்கர், தூய்மை பணி மேற்பார்வையாளர் விஜயா, மின் பணியாளர் ஜெயராஜ், கிளை நூலக அலுவலர்கள் வாசுகி, சிவக்குமார், லட்சுமி மற்றும் திமுக மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தூய்மை காவலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.